உங்க வீட்டிலே சிவராத்திரி 4 காலம் இப்படி பூஜை பண்றதை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 4 கால பூஜை 4 கால பூஜை இதை நான் எந்த மணிக்கு பண்ணணும், எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதை நான் சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் 2 மணி நேரம் இடைவெளி விடணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு நீங்க பூஜை பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா முதல் காலம், அதோட பாத்தீங்கன்னா 10 மணிக்கு 2ஆம் காலமா பண்ணுங்க. அப்போ 2 மணி நேரம் கேப் இருக்கும். உடனே 3ஆம் காலம் பார்த்தீங்கன்னா 11:45க்கு ஆரம்பிக்கணும். ஏன் இந்த 11:45க்குன்னா அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா 11:45க்கு லிங்கோத்பவருக்கு பூஜை பண்ணுறாங்க. ஏன் லிங்கோத்பவர்னு பார்த்தீங்கன்னா ஆதி மந்தமும் இல்லாமல் ஒருத்தவர் தான் அந்த லிங்கோத்பவர். அவர் பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் இருப்பார். அந்த நேரத்தில் தான் வந்து அம்பாள் வந்து சிவபெருமான பூஜை பண்ணுறா. ஸோ இந்த ஒரு காலம் மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற காலம் கூட நீங்கள் எந்த டைமில் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த 3ஆம் காலம் மட்டும் 11:45 to 12:30க்குள்ள நீங்க இந்த பூஜையை பண்ணி முடிச்சிருங்க. அதனால இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 4ஆம் கால பூஜை வந்து நீங்க ஒரு 3 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் 2 மணி நேரம் டைம் இடைவெளி விட்டு நீங்க இந்த பூஜை பண்ணீங்கன்னா சிறப்பான ஒரு சிவராத்திரியா உங்களுக்கு கண்டிப்பா அமையுங்க.